செய்திகள். டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டத்தில் கபினி அணையில் இருந்து தமிழகத்திற்கு 2.5 டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள சட்டசபை தேர்தல் முடிவுகள் வளர்ந்த இந்தியா என்ற கனவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் தினமும் காலை 10 நிமிடம் நாளிதழ்களை வாசிக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு பிறப்பித்த உத்தரவை தமிழ்நாடும் பின்பற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மகாராஷ்டிரா ஷீரடி சாய்பாபா கோவிலில் இன்று தவேக தலைவர் விஜய் வழிபாடு செய்தார். அவரை காண ஏராளமானோர் திரண்டனர். விரிவான செய்திகள். தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 177.25 டிஎம்சி காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நீர் மாத வாரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்காணிப்பதற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் டெல்லியில் ஏப்ரல் 29ஆம் தேதியான இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழகத்திற்கு 2.5 டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம் ஹெர்தோய் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது ரூபாய் 36,230 கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள கங்கா பசுமை வழி விரைவுச் சாலையை மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், நேற்றுதான் குஜராத் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் 80 முதல் 85% நகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள சட்டசபை தேர்தல் முடிவுகள் வளர்ந்த இந்தியா என்ற கனவை மேலும் வலுப்படுத்தும். இந்த தேர்தல் முடிவுகள் நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கும் என்றும் கூறினார். சமீப ஆண்டுகளாக நாடு முழுவதும் வாசிக்கும் பழக்கம் குறைந்து வருகிறது. பள்ளி மாணவர்கள் கூட சமூக வலைதளங்களில் வீண் வம்புகள் பேசுவதும், சினிமாக்கள் பார்ப்பதும், வீடியோ கேம்கள் விளையாடுவதும் அதிகரித்து வருகிறது. இதையெல்லாம் யோசித்த கர்நாடக கல்வித்துறை அனைத்து பள்ளிகளிலும் தினமும் காலை அசெம்பிளியின் போது 10 நிமிடம் முதல் 15 நிமிடங்கள் வரை நாளிதழ் செய்திகளை வாசிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதனால் மாணவர்களின் நினைவு திறன் அதிகமாகும், பொது அறிவு அதிகரித்து போட்டித் தேர்வுக்கு தயாராவது எளிதாகும், மாணவர்கள் மத்தியில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் மேம்படும் என்றும் கர்நாடக கல்வித்துறை சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிலையில் ஏப்ரல் 29ஆம் தேதியான இன்று அவர் மகாராஷ்டிராவில் உள்ள ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்றார். அங்கு ஷீரடி சாய்பாபாவை வழிபட்டார். விஜயை காண ஏராளமானோர் மக்கள் திரண்டனர்.